ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த இறந்து போறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயம். அது ரொம்ப கஷ்டமாகி தேவகிக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்துட்டு இருக்கும். சொன்னபடி 8வது குழந்தை ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரத்துல அவதாரம், கிருஷ்ணாவதாரம் அஷ்டமி அன்னைக்கு, அதான் கோகுலாஷ்டமின்னு சொல்றோம். அஷ்டமி அன்னைக்கு நள்ளிரவுல மழை பெய்கிற ஒரு ராத்திரியில கிருஷ்ணாவதாரம் நடக்கும். குழந்தையா பிறக்கும் பொழுதே சங்கு சக்கரத்தோட 4 கரங்களோட தோன்றினுச்சான். தோன்றின உடனே அந்த வசுதேவரை கூப்பிட்டு, வசுதேவா நீ என்ன தலையில சுமந்துட்டு போய் அந்த இதுல பிருந்தாவனத்துல விட்டு வச்சுட்டு அங்க எனக்கு என்ன சகோதரி பிறந்திருப்பா, அந்த நந்தகோபனுடைய வீட்டுல அந்த சகோதரியை எடுத்து வந்து இங்க குழந்தைய மாற்றி வச்சிருன்னு சொல்லுவாரு. அதே மாரி அந்த குழந்தைய தலையில தூக்கி வச்சுட்டு அந்த ஜெயிலாம் தன்னால் திறந்துரும். அந்த காவலாளிகள் மயக்கம் அடிச்சு விழுந்துருவாங்க. அந்த குழந்தைய கூடையில வச்சு எடுத்துக்கிட்டு அங்க கொண்டு வைக்கிறதுக்கு வசுதேவர் போயிட்டு இருப்பார். ஆதிசேஷன் வந்து பெருமாள் நின்றால் குடையாகவும் அமர்ந்தால் இறக்கையாகவும் படுத்தால் படுக்கையாகவும் இருந்து இருக்கின்ற ஆதிசேஷன் அந்த குழந்தை நனையக்கூடாதுங்கிறதுனால மேல குடை பிடிச்சிட்டு போனச்சான். யமுனை நதி 2ஆக பிளந்து வழிவிடும். அவங்க கொண்டு போய் அந்த குழந்தைய வச்சுட்டு அங்க பெண் குழந்தை பிறந்திருக்கும், அதை எடுத்தாந்து இங்க வச்சிருவாங்க. வச்சோன்னா மறுபடியும் ஜெயிலாம் பூட்டிக்கும். குழந்தை அழுகிற சத்தம் கேட்டோன்னா பணியாட்கள்லாம் ஓடி போய் 8வது குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் ஒரு பெண் குழந்தைன்னு கன்சென்ட் சொல்லுவாங்க. என்ன ஒரு பெண் குழந்தையால எனக்கு மரணமா? சரி, பெண் குழந்தையா ஆண் குழந்தை எந்த குழந்தையா இருந்தான்னா நான் சம்ஹாரம் செய்வேன். அங்கேருந்து வந்து அந்த குழந்தையோட காலை பிடிச்சி சுத்தி மேல தூக்கி எறிவா, செவுத்துல அடிக்கிறது, தூக்கி எறிஞ்சோன்னா குழந்தை கீழே வராது. மேல பார்த்தா 8 கையோட பராசக்தி தோன்றி, மூடனே இந்த நிமிஷமே உன்னை சம்ஹாரம் பண்றதுனால 5 நிமிஷம் ஆகாது, நான் உன்னை பண்ணிடுவேன். ஆனாலும் உன்னை சம்ஹாரம் பண்றதுக்கான எனது சகோதரன் கிருஷ்ணன் இங்க இல்ல, வேற ஒரு இடத்துல பிறந்திருக்கான். நீ தெரிஞ்சோ தெரியாமலே என்னை கொல்றதுக்காக கூட என் காலை பிடிச்சிட்ட, என் காலை பிடிச்சதுனால உன்னை சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பராசக்தி மறைஞ்சு போயிடுவா. அப்படியும் அந்த குழந்தை வந்து ஹம்சன் வந்து நிறைய அசுரர்களை பலவிதமான உருவங்களில் அனுப்பி பூதையை அனுப்பி பால் கொடுக்கறது போல செஞ்சு அந்த குழந்தைய கொல்ல பார்ப்பான். அப்புறம் காளிங்கன் அனுப்புவான். இன்னும் சகடாசுரன் போன்ற அசுரர்களை அனுப்பி பலவிதமாக அந்த குழந்தைய கொல்ல பார்த்து முடியாது. இறுதியில் ஒரு நாள் நேராக ஹம்சனுக்கும் கிருஷ்ணனுக்குமே யுத்தம் வந்து குவளையாபீடம் ஒரு யானையை ஏவா, அந்த யானையும் கிருஷ்ணன் வந்து சம்ஹாரம் பண்ணிடுவார். கடத்துல ஹம்சனையும் சம்ஹாரம் பண்ணி துவாரகாபதியாக இருந்து அரசாட்சி புரிந்து வருவார்.